கோவை மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலசங்கத்தின் மேற்கு மண்டல கூட்டம் கோவை வடவள்ளி பகுதியில் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலசங்கத்தின் கோஜிம்வா சார்பில் மேற்கு மண்டல ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் வளாகத்தில் சுதந்திர தின கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான திருமலை எம் ரவி, பொதுச் செயலாளர் வைரம் பெரியசாமி மற்றும் பொருளாளர் பி சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக மாநில வணிக வரி இணை ஆணையர் சுதா, மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சண்முக சிவா, சின்னவடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தலைவர் தேவகுமார், நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சங்கத்தின் புதிய மாத இதழான கோஜும்வா இதழை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் வெளியிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கத்தின் தலைவர் திருமலை எம் ரவி கூறுகையில், கடந்த 8 ஆண்டுகளாக பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி உயர்வு, மூலப்பொருட்கள் விலையேற்றம், ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் தொழில் செய்து லாபமின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் கிரில் தொழில் முனைவோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பீக் அவர்ஸ் சார்ஜ், பிக்சட் சார்ஜ், யூனிட் சார்ஜ் மற்றும் மின் கட்டண உயர்வு ஆகியவற்றால் பல ஒர்க் ஷாப்புகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. பலர் கடனிலும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீள நடப்பு ஆண்டில் சில சிறப்பு செயல் திட்டங்களை சங்கம் முன்னெடுத்துள்ளது. உறுப்பினர்களுக்கு ஜிஎஸ்டி, வங்கிக் கடன், விபத்து காப்பீடு, உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்கள் ஆகியவற்றை சங்கத்தின் மூலமாக உரிய கால அவகாசத்தில் செய்து தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தார். புதிய தமிழக அரசு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு மண்டலத்தின் புதிய தலைவராக சிவக்குமார், செயலாளராக அசோக்குமார் மற்றும் பொருளாளராக ஆறுமுகம் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.